தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. ஸோ தேர்தல் வந்துட்டு ஃபுல்லாக நெருங்கிடுச்சு. நாளைக்கு நம்ம வந்துட்டு ஓட்டு போட போகிறோம். ஓட்டு போட போகிற நாம் என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். மொத்தம் 7 விதிமுறைகள், 7 முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இதில் முதலாவதாக நம்ம வந்துட்டு கவனத்தில் வச்சுக்கிறது என்ன டைமிங் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதாவது நாளைக்கு ஏப்ரல் 23 நாளைக்கு வந்து நம்ம எல்லோரும் ஓட்டு போட போகிறோம். நாளைக்கு காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எல்லாருமே ஓட்டு போடலாம். காலையிலேருந்தே என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்துட்டு லைனில் நின்று கண்டிப்பாக வந்து ஓட்டு போட முடியும். சாயந்தரம் 6 மணிக்குமே கூட குயிலில் நின்றவங்களுக்கு, அதாவது வரிசையில் நின்றவங்க வந்துட்டு முழுசாக உள்ளே போய் ஓட்டு போடுறவங்க எல்லா வசதியும் தேர்தல் ஆணையம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வரிசையில் நின்று அவங்க ஜனநாயக கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றிருங்க. ரெண்டாவதாக நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது அடையாள அட்டை. அதாவது வாக்காளர் அடையாள அட்டை வந்து கண்டிப்பாக எல்லார்ட்டையுமே இருந்திருக்கும். அந்த அடையாள அட்டை கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிருங்க. இன்னொன்று வந்துட்டு இது தவிர்த்து வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃப் ஏதாவது கையில் வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதாவது ஆதார் கார்டு, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு. ஸோ இது மாதிரியான கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஒன்று கொண்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற தகவல் சீட், அதாவது வாக்காளர் தகவல் சீட்டுன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு அந்தந்த தொகுதியில் உள்ள இருக்கிற அந்த நிர்வாகிகள் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதையுமே கூட வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கேரி பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நம்ம ஸ்மூத்தாக போயிட்டு நம்ம வந்துட்டு ஓட்டு போட்டு வெளியே வர முடியும். அடுத்து நாலாவதாக வந்துட்டு சொல்ல போகிறது ஸ்பெஷல் ஓட்டிங் சிஸ்டம் வந்துட்டு இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இதில் யாருக்கு இந்த ஸ்பெஷல் ஓட்டிங் சிஸ்டம் வந்துட்டு யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னா, அதாவது ரொம்ப வயசானவங்க, அதாவது 85 வயசுக்கு மேலே இருக்கிற அந்த சீனியர் சிட்டிசன்ஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்துட்டு க்யூவில் நின்று ஓட்டு போட முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப வயசானவங்க, அவங்களால க்யூவிலலாம் நிற்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் என்ன சொல்லி என்ட்ரன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உள்ளே போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ், அது மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வந்துட்டு சிறப்பாக வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க க்யூவில் நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாகவே போய் அவங்க வந்து ஓட்டு போட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெஷல் சர்வீஸ் அதாவது அத்தியாவசிய சேவை பணியில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்களுமே வந்துட்டு க்யூவில் நின்று போடணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்காக ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுமே வந்துட்டு ஈஸியாக போய் உள்ளே போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறவங்க, அதாவது தேர்தலில் இந்த ஓட்டிங் அந்த கவுண்டரில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு கீழே நின்று போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இவங்களாம் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு உள்ளே போய் ஈஸியாக வந்து போட்டு வந்துட முடியும். கீழே நின்று அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுற அவசியம் கிடையாது. அடுத்து மூணாவது நம்ம பார்க்க வேண்டியது யாரெல்லாம் வந்துட்டு நம்ம ஓட்டு போட முடியும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 5.6 crore பீப்புள்ஸ் வந்துட்டு எலிஜிபிள் இருக்கிறாங்க ஓட்டு போடுறதுக்காக. இதில் வந்துட்டு லேடிஸு, ஜென்ஸு, டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ எல்லாருமே வந்துட்டு ஓட்டு போட முடியும். அவங்களுக்கான ஐடி ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு கேரி பண்ணிட்டு போய் கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் ஓட்டு போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம ஓட்டு போடும்போது என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணுன்றதை வந்துட்டு அவங்க தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இண்டிகேட் பண்ணிடுறது டிசிப்ளின் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது க்யூவில் நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம க்யூவில் நின்று தான் போகணும். ஸோ அந்த ஒரு டிசிப்ளின் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி டைமிங் வந்துட்டு கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ மார்னிங் 7 o'clock to ஈவினிங் 6 o'clock. ஸோ இதுதான் வந்துட்டு டியூரேஷன். ஸோ இந்த டைமுக்குள்ளே நம்ம போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட முடியும். ஸோ இது மாதிரியான டிசிப்ளின் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்துட்டு அந்த வாக்காளர் பட்டியலில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பேர் வந்துட்டு இருக்கணும். நம்ம பேர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஓட்டு போட விட மாட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு இன்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்துட்டு முன்னாடியே, அதாவது 4-5 days பிஃபோரே வந்துட்டு அந்த அந்த தாலுகாவில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற நிர்வாகிகளை கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு இருக்குதான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க, எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து மூணாவதாக வந்துட்டு இந்த ஓட்டிங் கவுண்டருக்குள்ளே செல்ஃபோன் வந்துட்டு கண்டிப்பாக அலௌடு கிடையாது. செல்ஃபோனு, கேமரா இதெல்லாம் எதுவுமே அலௌடு கிடையாது. தயவு செஞ்சு யாரும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக எல்லாத்தையும் இருக்கும். இருந்துச்சுன்னா எல்லோரும் வீட்டிலே வச்சுட்டு போயிருங்க. இன்கேஸ் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் நீங்கள் கார்லேயே உள்ளே வச்சுட்டு போயிருங்க. கவுண்டருக்குள்ளே யாருமே செல்ஃபோனை எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கவோ எதுக்குமே அலௌடு கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த 6வது விஷயம் லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்ட ஒழுங்கு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து டெரைவ் பண்ணியிருக்கிறாங்க. அதை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க பப்ளிக்கு. ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக பப்ளிக் வந்துட்டு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம டிவியேட் பண்ணினோம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம மீறினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே சிவியர் ஆக்ஷன் வந்துட்டு எடுப்பாங்க.
எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்டு தான். டிசிப்ளின் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை என்ன சொல்கிறது, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்துட்டு ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு, நம்ம தேர்தல் இந்த ஓட்டுக்காக, அதாவது இந்த வாக்குச்சாவடியில் வந்துட்டு நிறைய பாதுகாப்புக்காக நிறைய போலீஸ் எல்லாம் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது லோக்கல் போலீஸு, சிஆர்பிஎஃப் போலீஸ், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சிஆர்பிஎஃப் போலீஸு, இது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் டியூட்டி பார்க்குற ஆஃபீஸர்ஸு, ஸோ நிறைய பேர் வந்துட்டு நம்ம பாதுகாப்புக்காக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஓட்டிங் வந்துட்டு ஸ்மூத்தாக வந்துட்டு ஃபினிஷ் ஆகும். ஸோ நம்ம 7வதாக பார்க்க போகிறது, நம்ம அதை வாக்குச்சாவடிகளில் வந்துட்டு இந்த வாக்காளர்கள் நாமும் வந்துட்டு நம்மளோட பொறுப்பு என்ன அப்படின்றத நாம் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். மார்னிங் 7 to ஈவினிங் 6 அந்த டியூரேஷனுக்குள்ளே நம்ம வந்துட்டு நம்மளோட ஓட்டை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு வெளியே வந்துடணும். அதே நேரத்தில் நம்ம வந்துட்டு இந்த ஐடி ப்ரூஃப் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொண்டு போகணும். யாரும் மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க. அடுத்து 3வது வந்துட்டு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து எகைன் அண்ட் எகைன் நான் வந்து சொல்கிறேன் என்னென்னா, டிசிப்ளின் வந்துட்டு கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அஸ்யூஷுவல் ஓட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம கையில் வந்துட்டு மை வைப்பாங்க. அதுவும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வச்சுட்டு வந்துடுங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓட்டு போடுறதுன்றது நம்மளோட கடமை, ஜனநாயக கடமை. அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் நான் போடுற ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை வந்துட்டு தீர்மானிக்கிறதுங்கிறத நம்ம வந்துட்டு கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். அதனால் வந்துட்டு வாக்குப்பதிவு செய்வது நம் கடமை. ஸோ இதை சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.